நீ வீரமான கள்ளன் உள்ளூரும் சொல்லுது நீரம். ஹலோ ஸ்வீட்டாஸ், வெல்கம் டு டே டே. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ போட்டோம்ல. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஆல்ரெடி நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருந்தேன். நிறைய பேர் போட சொல்லி கேட்டு இருந்தீங்க, நான் மறந்துட்டேன். பட் இப்போ ஞாபகம் வந்தங்காட்டி போட்டுட்டேன். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான், உங்களுக்கு பெருசாக எந்த கஷ்டமும் இருக்காது. ஃபர்ஸ்ட் வந்து இன்ஷாட் போயிட்டு உங்களுக்கு வந்துட்டு எந்த இமேஜ் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இதுக்கு வந்துட்டு இன்ஷாட்டோட புது வெர்ஷன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கீழே வந்துட்டு மோட் வெர்ஷனோட லிங்க் இருக்கும். ஒரு சிலருக்கு ஒர்க் ஆகாமல் போகலாம், அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, அது உங்கள் மொபைலோட ஃபால்ட்டு தான். ஸோ உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ நீங்கள் அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி என் இமேஜஸ் எல்லாம் நான் டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நான் எப்போவுமே ஆடியோ செலக்ட் பண்ணிக்குவேன். மை மியூசிக் போயிருக்கோங்க, இல்லை எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ. மை மியூசிக் போனீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க சாங்ஸ் எல்லாம் காட்டும். நான் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ கொடுத்துட்டேன். ஸோ நான் வீடியோ செலக்ட் பண்ணேன்னா டேரெக்டாக எனக்கு அதில் இருக்க ஆடியோ வந்துட்டு கிடச்சிரும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஆடியோக்கு ஏற்ற மாதிரி இமேஜை வந்துட்டு நல்லா ட்ராக் பண்ணிக்கிறேன். இல்லை ஆடியோவில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னாலும் இந்த டைமில் நான் ஃபஸ்ட்டு பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம லிரிக்ஸ் வச்சு பண்ண போகிறதுனால ஆடியோ நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாங் வந்துட்டு சிங்கில் இருக்கான்னு ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் இந்த டைமில் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எஃபெக்ட் போய்க்கலாம். எஃபெக்டில் வந்துட்டு ஒப்பாசிட்டி போய்க்கோங்க. ஒப்பாசிட்டி போயிட்டு இந்த மாதிரி வேல்யூ குறைச்சிக்கோங்க. ஒப்பாசிட்டியில் டவுட் இருந்ததுன்னா ஆல்ரெடி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன், அதை போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ எஃபெக்ட்டுக்கு வந்துட்டு பீட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா பிரைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்டர்வல் இந்த மாதிரி ஃபுல்லாக குறைச்சிக்கோங்க. ஸ்ட்ரென்த் வந்துட்டு லைட்டாக மட்டும் குறைச்சிக்கோங்க. இதை வந்துட்டு வீடியோ என்வரில் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து கிடச்சிரும். மறக்காமல் வந்து ஒப்பாசிட்டி வந்து வேல்யூ வந்து குறைச்சிருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ வந்து நான் லிரிக்ஸ் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். கூகுளுக்கு வந்து நான் க்ரோமில் தான் காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்துட்டு 2 words 3 words முடிஞ்ச அளவுக்கு 3 வேர்ட்ஸாக கொடுத்தா கூட நல்லாயிருக்கும். ஏன்னா வேர்ட்ஸ் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து ஹார்ட் ஷேப் வந்து நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் சும்மா லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாவே அந்த வேர்டு மேலே வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். சாரி, இங்கே ஒருத்தவங்களுக்கு மைக் தேவைப்படுது. சாரி, நீ மைக் இல்லாமல் தான் பேசியாகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டெக்ஸ்ட்டுக்கு போய்க்கிறேன். டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கேன்ல, அதை நான் டேரெக்டாக வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் வந்து டைப் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபாண்ட்டு செலக்ட் பண்ணுறதா. ஸோ நான் ஆல்ரெடி வச்சுருக்க ஃபாண்ட்டில் வந்துட்டு ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபாண்ட் வந்துட்டு நான் வந்து லிங்க் நான் வந்து கொடுத்துட்றேன். வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் டெக்ஸ்ட்டு வந்து எதுவுமே இல்லை, க்ளோ மட்டும் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் அனிமேஷன். ஸோ அனிமேஷனுக்கு முன்னாடி நான் இது எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த லைன்ஸ் மாதிரி இருக்குது, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கர்வ் ஏபிசி இருக்கும். அதில் இந்த ஹார்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க, லாஸ்ட் ஒன். ஸோ இதை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறையா வேர்ட்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த ஹார்ட் ஷேப் வந்து நல்லா கரெக்டாக கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்குறதாகட்டும், இல்லை வேறு லெட்டர்ஸ் ஆட் பண்ணுறதுனால ஆகட்டும், ஸோ நீங்கள் அந்த மாதிரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்துட்டு டிக் கொடுத்துட்டு இதில் வந்து அனிமேஷன் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா இதில் இருக்க எல்லா அனிமேஷனும் உங்களுக்கு வராது. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ மேலே இருக்க பேசிக் அனிமேஷன் காட்டி உங்களுக்கு அது அப்படியே வந்துடும். ஸோ கீழே இருக்க அந்த சிங்கிள் லெட்டரில் இருக்க அனிமேஷன் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மல் அனிமேஷன்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது வேணால் பார்த்துக்கோங்க. நான் வந்துட்டு இன் அனிமேஷனுக்கு சிங்கிள் லெட்டரில் ஃபர்ஸ்ட் ஒன்று, அவுட் அனிமேஷனுக்கு பேசிக்கில் ஃபர்ஸ்ட் ஒன்று வச்சுருப்பேன். அவ்வளோதான். இதில் நான் வந்து ஒன்று ஆட் பண்ண மறந்துட்டேன். அது என்னென்னா இன் அனிமேஷனுக்கு டைமிங் வந்து நான் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணியிருப்பேன். அதை நான் வந்துட்டு கடைசியில் இந்த வீடியோ நான் வந்து ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணேன். அதனால் நான் இதில் சொல்லியிருக்க மாட்டேன், அதனால் நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் ஸ்ப்ளிட். நீங்கள் லிரிக்ஸ் எங்கெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ண போகிறீங்க, லிரிக்ஸ் எங்கெல்லாம் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அங்கே வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் லிரிக்ஸை வந்துட்டு எடிட் கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம காப்பி பண்ணி வச்சோம்ல, ஸோ அந்த லிரிக்கை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி தான் வீடியோ ஃபுல்லாமே நம்ம பண்ணிக்கணும். நீங்கள் வந்துட்டு காப்பி பண்ணியிருந்தீங்கன்னா டேரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு டைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நான் லிரிக்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டேன்.
சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பிப்புக்கு போயிட்டு அதில் மேலே பார்த்திங்கன்னா மெட்டீரியல்னு இருக்கும். ஆல்பம்னு இருக்கிறது உங்களுது, மெட்டீரியல்னு இருக்கிறது நார்மலாகவே இன்ஷாட்டில் இருக்கும். ஸோ ஒரு சிலர் எங்களுக்கு இல்லைன்னு கேட்டிருந்தீங்க. பாருங்கள், உங்கள்கிட்ட இல்லை மோட் வெர்ஷன் வச்சுருந்தீங்கன்னா இல்லைன்னு வைங்களேன், எனக்கு அதுக்கு தெரியாது. நீங்கள் வேறு வெர்ஷன் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் பாருங்கள், இதில் பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணேன். ஸோ நீங்கள் ஒரு தடவை செலக்ட் பண்ணிங்கன்னா அது டவுன்லோட் ஆயிரும். மறுபடியும் செலக்ட் பண்ணிங்கன்னா அதை வந்து டிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹார்ட்டாக இருந்ததில் அதுதான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், பிளெண்டு நார்மலாகவே உங்களுக்கு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணனையும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? இப்போ வந்துட்டு பிளெண்டு போயிட்டு பாருங்கள், வேல்யூ வந்து நான் குறைச்சிக்கிறேன். ஸோ இந்த வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குறைச்சிக்கலாம். எல்லாம் ஃபுல்லாக வைக்கிறனால வச்சுக்கோங்க, ஆனால் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வீடியோ கிடச்சிருச்சு. இப்போ இதை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வேல்யூ எல்லாம் குறைச்சதுக்கப்புறம் டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க, இல்லைனா தனித்தனியாக அதே வேல்யூக்கு நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே இந்த வீடியோவில் ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி தான். ஸோ இது ரொம்ப நாளுக்கு முன்னாடியே நான் போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு டைமே கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் மறந்தே போயிட்டேன். யாரோ ஒருத்தங்க 2-3 பேர் எனக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருந்தீங்க. அதனால தான் இந்த வீடியோ போடணுன்னு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அவ்வளோதாங்க. உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.